ஹலோ நல்ல நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பாடத்தை ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா புளியரை தட்சிணாமூர்த்தி கோயில் போயிருக்கிறோம். தட்சிணாமூர்த்தி பகவானை பார்த்துருவோம். இன்றைக்கி வியாழக்கிழமைனால தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். போய் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நானும் என் நண்பரும் பாலகிருஷ்ணன் தான் பைக்கில் அதிகாலையிலேயே நம்ம தட்சிணாமூர்த்தி பெருமாளை பார்க்கக்காண்டி போய்கிட்டு இருக்கிறோம். காலையில் சீக்கிரங்கால இன்னும் விடியவே இல்லை. இயற்கை அழகாக பாருங்கள், மலைகள் தொடர்கள்லாம் என்ன அழகாக இருக்குது, நேச்சர் அவ்வளோ நீட்டாக இருக்குது. காலையில் காற்று சூப்பராக இருக்கும். தென்காசி பக்கம்லாம் சொல்ல வேணும், அவ்வளோ பனியான தென்றலான அருமையான காற்று. அப்படி ஜாலியாக ஒரு பைக்கில் ரைடாக போய்கிட்டு இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேகங்கள் எப்படி தவண்டு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அருமையான பிளேஸ் இது. உங்களுக்கு கேரளா பார்டருங்கால நேச்சரும் சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. இது கேரளா போகிற ரூட்டு. நம்ம இங்கேருந்து தான் வந்துருக்குறோம். கேரளா போகிற ரூட்டு இப்படி போனால் கேரளாவுக்கு போகக்கூடிய பாதை தான். அதே பாதையில் தான் நமக்கு தட்சிணாமூர்த்தி கோயில். இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நம்ம இந்த கோயில் வரும். முன்னால் ஒரு சின்ன சாமி சிலை இருக்குது. இந்த பாதை வழியாக நம்ம கோயிலுக்கு போகலாம், தட்சிணாமூர்த்தியை பார்க்க போகலாம். தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மாலை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி என் நண்பர் மாலை வாங்கிட்டாப்புல. இதான் அந்த மாலை. தட்சிணாமூர்த்திக்கு மாலையை பாருங்கள், சுண்டல் மாலை, பூ மாலையே நிறைய டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த மாலை பழம் ரெண்டு எலுமிச்சை எல்லாமே சாமிக்கிறது. அரளிப்பூ மாலை. கோயிலுக்கு போகிற பாதையில் மாலைலாம் வாங்கிட்டோம். சாமியை பார்க்க போகலாம். கேரளாவுக்கு போகிற பாதையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம லெஃப்ட்டில் போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த கோயில் அடைஞ்சிடலாம், தட்சிணாமூர்த்தி கோயில் அடைஞ்சிடலாம். அப்புறம் அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். மாலை வாங்கிட்டோம், சாமிக்கு பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுக்காண்டி தட்சிணாமூர்த்தியை பார்க்குறக்காண்டி காலையிலே போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில இடத்துல வெளிச்சம் நல்லா வந்துருச்சு, இப்போ இந்த ஃப்ரண்டில் இங்கே டோக்கனோட போடுறாங்க. நிறைய வண்டி நிற்கி பாருங்கள், எவ்வளோ வண்டி வந்திருக்காங்க பார்த்துங்க, எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க பார்த்துங்க. தென்காசி ஏரியாவில் இந்த தட்சிணாமூர்த்தி பெருமாள் நல்ல ஃபேமஸான கோயில். தென்காசியில் இருக்க ஒரே தட்சிணாமூர்த்தி கோயில் தான் நல்ல ஃபேமஸ். தட்சிணாமூர்த்திக்குன்னு சிறப்பான கோயில் இது. கோயிலே கொலுவும் வச்சுருக்காங்க நவராத்திரிக்கு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பக்கம் சிவன் கோயில், இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி. சிவன் தரிசனம் பண்ணியாச்சு. அப்படி வந்தால் இங்கே சிவகாமி அம்மாள் சந்நிதியும் சுவாமி கோயிலுடைய அந்த காலத்தில் செஞ்ச கல் குதிரை. ஸ்ட்ரைட் அந்த பக்கம் போனோம்னா அங்கே ஒரு சந்நிதி. அந்த சந்நிதி என்னன்னு பார்த்து என்ன கோயில் இருக்குதுல, நவநீத கிருஷ்ணர் இருக்காப்புல. கோயில் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அந்த கோயில் தட்சிணாமூர்த்தி கோயிலில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதனால பாருங்கள், மேகம்லாம் என்ன அழகாக இருக்குது. சுற்றி காமிக்கிறேன் மலை மேகங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகங்கள் அப்படி முட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி கோயில், தட்சிணாமூர்த்தியை பார்த்தாச்சு. இதே பக்கம் போனால் இங்கே கிருஷ்ணர் கோயில் இருக்குது. தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வலதுபுறமாக அந்த கிருஷ்ணன் கோயிலையும் பார்த்துட்டு நேச்சருக்கு மலைக்கு அடியில் தான் அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது.
இப்போ நவநீத கிருஷ்ணரையும் நம்ம சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. நம்ம சுற்றி பார்க்குற மட்டும் சாமி கும்பிட்டு கோயிலை சுற்றி பார்க்கலாம். சுற்றுப்பிரகாரத்தில் உள்ளே வந்தால் நிறைய கோயில் இருக்கு. கன்னி விநாயகர் சாமியை திருப்தியாக கும்பிட்டாச்சு. இந்த பயணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. தட்சிணாமூர்த்தியை புதன்கிழமை விழாக்கிழமையில் பார்த்ததில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அருமையான பிளேஸ் குளிர தட்சிணாமூர்த்தி கோயில். நிறைய அடிக்கிறேன். ரைட்டு பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு.